வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான வெஜ் பிரியாணி செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, குடமிளகாய் 1, 10 பீன்ஸ், 2 கேரட், 1 சௌச்சௌ, 2 மீடியம் உருளைக்கிழங்கு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி புதினா, பச்சை பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சு 1 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 லெமன் எடுத்திருக்கேன். அதில் ஹாஃப் லெமன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 1 ஏலக்காய், 1 ஜாதிபத்திரி, 1 மராட்டி மொக்கு, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் பிரிஞ்சி இலை, லவங்கம், ஜாதிபத்திரி, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே பக்கத்தில் இன்னொரு குக்கரில் 3 கப் அளவுக்கு தண்ணியை வச்சு சுட வைக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் தக்காளியை இதில் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். கீழே அடி பிடிச்சிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். இப்போ அதை எல்லாத்தையும் ஒரு தடவை எண்ணெயில் வதக்கியாச்சு. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், சௌச்சௌ, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். புதினா சேர்த்தா வெஜ் பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். இப்போ புதினா ரொம்ப வதங்க தேவையில்லை. போட்டுட்டு சும்மா 2 கிளறிட்டு அதுக்கடுத்து இதில் நான் பாஸ்மதி ரைஸை காயோடு போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டோம்னா சாதம் நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு தடவை எல்லாத்தையுமே போட்டு கிளறிட்டேன். இப்போ நான் பக்கத்தில் சூடாக்கி வச்சுருக்கிற 3 கப் தண்ணியை எடுத்து இந்த பிரியாணியோட கலந்துட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் அடிஷ்னலாக உப்பு தேவைப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு தடவை எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எண்ணெயும் சைடில் வரும். இப்போ நான் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறை அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் லிட் போட்டு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வெஜ் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெஜ் பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான வெஜ் பிரியாணி தயார். இன்னொரு அருமையான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.